டிஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனி எடுத்தாலுமே அதில் ஏதாவது ஒரு ரவுண்டு கண்டிப்பாக டிஎஸ்ஏல தான் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட போய் எப்படி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு கேட்டாலும் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது டிஎஸ்ஏல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த டிஎஸ்ஏனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த டிஎஸ்ஏவை எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி கரெக்டாக படிக்கிறது அப்படின்றது தான் இங்கே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நானே இந்த டிஎஸ்ஏவை பற்றி போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அதில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், இன்னும் தெளிவாக அதை எப்படி படிக்கலாம்னு சொல்லலான்றதுக்கு தான் இந்த வீடியோ. மொத்தமாக இந்த டிஎஸ்ஏவை 4 பார்ட்ஸாக பிரிக்கலாம். அதில் எல்லா பார்ட்டுமே ரொம்பவே முக்கியம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த 4 ஸ்டெப் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டலில் ஒரு தான் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம சி எடுக்கலாம், இல்லை C++ எடுக்கலாம், ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே எடுக்கலாம். இதை தவிர இன்னும் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. பட் இதில் எது டிஎஸ்ஏக்கு பெஸ்ட்டாக இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது என்னன்னா C++, ஜாவா, பைத்தான். இந்த C++, ஜாவா, பைத்தான்லேயுமே பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா கண்டிப்பாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெவலப்மெண்ட் சைடும் போகலாம், அட் த சேம் டைம் டிஎஸ்சி சைடும் போகலாம். பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டேட்டா சயின்ஸ் சைடும் போகலாம். C++ எடுத்தீங்கன்னா நீங்கள் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிஎஸ்ஏவும் போகலாம். உங்களுக்கு டெவலப்மெண்ட் சைடில் அவ்வளோவா இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஸோ நான் எதை எடுத்து படித்தேன்னா ஜாவா தான் எடுத்து படித்தேன். ஸோ ஆனால் எனக்கு பைத்தான் படிக்கலையே அப்படின்ற ரெகுலேட்டும் இப்போ வர இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும் அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் நோ தான். என்னதான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணுற கம்பெனிக்கு வேறு இதில் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் என்னதான் ஜாவா படித்தாலுமே பைத்தான் இல்லை C++ல அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காவது கவர் பண்ணிக்கோங்க. இல்லை C++ படிச்சிங்கன்னா ஜாவா, பைத்தான்னு ஒரு பேசிக் கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜோவோ இன்டர்வியூ ரவுண்ட்லாம் அட்டன் பண்ண போறீங்கன்னா அங்கே நீங்கள் பைத்தானில் படிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு பைத்தான் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த டைமில் ஜாவாவில் கோட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஹவு டு ஸ்டார்ட். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்ணணும்னா மொத்தம் 3 இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சின்டாக்ஸ், செகண்ட் ஒன் என்னன்னா கான்செப்ட், அதுக்கு அடுத்து லாஜிக். இப்போது இந்த சின்டாக்ஸ்ன்றதுல என்னெல்லாம் வரும்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பேசிக் கற்றுக்கிறீங்கன்னா அதில் எப்படி பிரிண்ட் பண்ணணும், எப்படி ஒரு கிளாஸ் எழுதணும், எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த சின்டாக்ஸ்ன்றதுல வரும். ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒரு 5 to 6 hours இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸ்குள்ளே தான் ஒரு ஸ்ட்ரிங்னா என்ன, ஒரு அரேனா என்ன, ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கற்றுப்பீங்க. அதை கற்றுக்கிறதுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 20 hours 30 hours வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் மெயினாக லாஜிக். ஒரு ஈஸியான ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஸ்பஸ் மாதிரி ப்ராப்ளம், இல்லை ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது, இல்லை ஒரு ஃபிபனோக்கி சீரிஸ், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த லாஜிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்போ ஆகும்னா, நீங்கள் ஒரு மினிமம் 30 to 50 இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தானாகவே அந்த லாஜிக் பில்ட் ஆயிரும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஹவு மச் டைம் இட் வில் டேக். மோஸ்ட்லி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் காலேஜ் லெவல் பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி அட்டன் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் ஒரு 30 hours இருந்தாலே நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். இல்லை நீங்கள் அதுக்கு மேலே படிக்கணும்னா அது உங்களோட விஷ் தான். பட் ஒரு 30 hours இருந்தாலே நீங்கள் ஒரு டீசெண்டான ஒரு லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்ட் ஆகிடலாம். ஓகேவா? இது எல்லாமே இந்த 80-20 ரூல் தான். மோஸ்ட்லி 80% ஆஃப் த ஒர்க் நம்ம 20% ஆஃப் டைம் வச்சே முடிச்சிடலாம். ஸோ அதுபடி தான் இந்த டைம் எல்லாமே. ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் டிஎஸ்ஏல ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் ஸ்கிப் பண்ணுற பாயிண்ட் இதுதான், காம்ப்ளெக்சிட்டிஸ். காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 பேத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த ஒரு கொஸ்டினை ஒருத்தர் அந்த எழுதுற கோடு 5 செகண்ட்ல ரன் பண்ணிடுது, இன்னொருத்தர் எழுதுற கோடு 10 செகண்ட்ல ரன் பண்ணிடுது. அப்போ யாரும் ஆப்வியஸா எடுப்பாங்க, யாரோட கோடு 5 செகண்ட்ல ரன் பண்ணியிருக்கோ அவங்க தான் ஆப்வியஸா எடுப்பாங்க. இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடியே மெயினாக எதை படிக்கணும்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத படிக்கணும். இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் பாரி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அதில் எல்லா டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி, எப்படி ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி
கால்குலேட் பண்ணணும், இல்லை இந்தந்த அல்காரிதம்ஸ்க்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றத டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, எந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வொர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி, எந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்ற ஒரு கிராஃப் வந்து நீங்கள் சும்மா கூகுளில் தேடினாலே கிடைக்கும். ஸோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் எல்லாரும் சேர்த்து சொல்லும் போது எல்லாருமே டேட்டா ஸ்ட்ரக்சரும் அல்காரிதம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுதான் கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது தனி, அல்காரிதம்ஸ்ன்றது தனி. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கீழே என்னெல்லாம் வரும்னா, அரே, ஸ்ட்ரிங், லிங்க் லிஸ்ட், ஸ்டார்ட், கியூ, ட்ரீ, கிராஃப், இந்த மாதிரி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும். அல்காரிதம்ஸா என்னன்னா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கும்ல, அதுதான் வந்து அல்காரிதம்ஸ். அந்த ப்ராப்ளமை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் அல்காரிதம்ஸ். ஓகேவா? இப்போ இதை படிக்கிறதுக்கு நம்ம மொத்தமா 3 லெவல்ல படிச்சுக்கலாம். பேசிக், மீடியம், ஹார்ட் அப்படின்றது. இந்த பேசிக் கீழே என்னெல்லாம் வரும்னா, அரே, ஸ்ட்ரிங், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ, அதெல்லாம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்காம நீங்க எந்த இன்டர்வியூமே அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க பேசிக்கான அல்காரிதம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சார்ட்டிங் அல்காரிதம், செர்ச்சிங் அல்காரிதம், ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம், இந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அரே ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதுல ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் மினிமம் சால்வ் பண்ணாலே போதும். ஸ்ட்ரிங்ஸ் இதுவும் எல்லாமே வந்து ஒரு 30 ப்ராப்ளம்ஸ். இப்போ லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூலாம் மினிமம் 10 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணாலே போதும். சார்ட்டிங்ல 5 சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்கும். சர்ச்சிங்ல வந்து 2 சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் இருக்கும். ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம்னா என்ன அப்படின்றத நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல தேடினாலே நிறைய ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரீ வந்து படிக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிகர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிகர்ஷன் படிச்சு முடிச்சுட்டு நீங்க ட்ரீக்கு வாங்க. அதுக்கப்புறம் டிவைட் அண்ட் கான்கருக்கும் வந்து உங்களுக்கு ரிகர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க வந்து ரிகர்ஷன் படிச்சுட்டு ட்ரீயோ இல்லை டிவைட் அண்ட் கான்கரோ வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட்னு பார்த்தோம்னா, நம்மளோட கிராஃப் அல்காரிதம், பேக் ட்ராக்கிங், டைனமிக் ப்ரோக்ராமிங், இந்த எல்லாத்துக்குமே வந்து பேஸ் என்னன்னா ரிகர்ஷன். இந்த ரிகர்ஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹார்ட்ல இருக்க எல்லாமே உங்களால படிக்க முடியும். அதுக்கப்புறம் இதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 3 மாசத்துல பிளேஸ்மெண்ட் இருக்கு, இல்லை வந்து அடுத்த மாசமே எனக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் லீட் கோட்லயோ இல்லை Geek for Geeksல போய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் மினிமம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் பண்ணீங்களாலே போதும். மொத்தமா சேர்த்து ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் பண்ணீங்கன்னா போதும். உங்களால ஒரு கொஸ்டினை கொடுத்தா எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்க லாஜிக் வந்து பில்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல எக்ஸல் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. அது என்னன்னா, டேக் யூ ஃபார்வர்ட், இல்லைன்னா டேக் யூ ஃபார்வர்ட் அப்படின்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல போய் எல்லாமே வரிசையா வந்து செக்ஷன் பை செக்ஷனா சூப்பரா இருக்கும். ஸோ அந்த யூடியூப் சேனல் பார்த்தா நானும் வந்து பிளேஸ்மெண்ட் கிராக் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து அதுல இருந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஹைலி பெனிஃபிஷியலா இருக்கும். அப்படி இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டிஎஸ்ஏ ஷீட் இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட எடுத்துக்கலாம். மினிமம் வந்து 150 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்றீங்களோ அது உங்களோட ஹார்ட் ஒர்க் பொறுத்து. பட் மினிமம் வந்து 150 கொஸ்டின் சால்வ் பண்ணாம எந்த ஒரு இன்டர்வியூமே அட்டன் பண்ண போகாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 4th ஸ்டெப் என்னன்னா, ப்ராக்டிஸ் அண்ட் கம்பீட். நிறைய கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோட்செஃப் இருக்கு, லீட் கோட் இருக்கு, கோட் ஃபோர்சஸ் இருக்கு. இந்த கோடிங் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போய் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. டெய்லி ஒரு 2 ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா ஒரு 30 டேஸ்லயே உங்களால 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நீங்க உங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு 3 மாசம் இருக்குன்னா மினிமம் உங்களால 300 ப்ராப்ளம் கிட்ட சால்வ் பண்ணிருக்க முடியும். அந்த 300 ப்ராப்ளம் எதுக்கு வந்து இந்த மாதிரி லீட் கோட், இந்த மாதிரி கோட் ஃபோர்சஸ், இந்த கோட்செஃப், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல சால்வ் பண்ண சொல்றேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். நீங்க வந்து லிங்க்டின்ல போய் யார்ட்டையாவது வந்து ஒரு ரெஃபரல் கேட்கறீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைலோட லிங்க் அனுப்பிச்சீங்கன்னா, நீங்க 300 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு எலிஜிபிளான கேண்டிடேட், உங்களை நம்பி ரெஃபரல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல சால்வ் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும். இந்த காம்படிஷன்ஸ்லாம் வச்சு பிளேஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த காம்படிஷன்ஸே அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எந்த டிஎஸ்ஏ ஷீட் வந்து பிக் பண்ணுறது அப்படின்றதுல கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா, நான் அடுத்து எந்த டிஎஸ்ஏ ஷீட் வந்து பெஸ்ட்டுன்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பை.